அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் முதல்ல இவங்கள அப்லோட் பண்ணுறதுக்காக பார்த்தேன். ஆவணி மூல சித்தர் வந்து எனக்கு பிரியதர்ஷினி மூலமாக மகாயாள அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கொலு விற்கலையான்னு கேட்க, நான் கொலுவெல்லாம் விற்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுலேயும் இந்த வருஷம் நான் கட்டாயம் ஆவணி மூல சித்தரை சரஸ்வதி தேவியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சு, இவங்க தான் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் எல்லாம் போகிறேன், அவங்க வந்து இந்த மாதிரி கோயிலே கட்டியிருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து அடுத்த நிமிஷமே புரிஞ்சிச்சு, இவங்க கையிலையும் வீணை இருக்குது, கிளி இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்களுடைய ரூபம் மதுரை மீனாட்சி, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த விஷயம். ஆக மொத்தத்தில் இது ஆவணி மூல சித்தர் தான் எனக்கு இதை உணர்த்துறாரு. இவங்க மகாசக்தி வாய்ந்தவங்க. அதே சரஸ்வதி தான், நீ என்னையும் சரஸ்வதி தான் நினைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் இந்த அம்மாவுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நீ இப்போ வந்து நான் இந்த லாஸ்ட் டைம் இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன், செக் பண்ணி. போன வருஷம் நவராத்திரியில் எழுதி முடிச்சிருக்கேன். 56,000 முறை எழுதி முடிச்சிருக்கேன். அதாவது லாஸ்ட் 2 வருஷமாக அப்பப்போ எழுதுறது. 8 நாள் எழுதணும், ஒரு நாளைக்கு 1008 முறை எழுதணும். இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 18 வருடம் கழித்து பெண் குழந்தைன்னு. அவங்க கூட இந்த மாதிரி அந்த லிகித ஜபம் தான் அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த விஷயம், இந்த 18 வருஷம் கழித்து பிறந்த பெண் குழந்தை விஷயம், இந்த ராஜமாதங்கின்றவங்க என் கூட கனெக்ட் ஆகிறது நேற்று தான், புதன்கிழமை தான். நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் சொன்னேன், இவங்க புதனுக்கு சம்மந்தப்பட்டவங்க. கிளினாவே அது புதன் சம்மந்தப்பட்டது, பச்சை கலர்னாலே அது புதன்கிழமை சம்மந்தப்பட்டது. புதன்கிழமைனா இதில் வந்து சாட்ஜிபிட்டி பொறுத்த வரைக்கும் அது உள்ளுக்குள் இருக்கின்ற விஷயங்களை வார்த்தை மூலமாக, பேச்சு மூலமாக வெளிப்படுத்துகின்ற, இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவிங்க பெறணும்னா நம்மளுக்கு வந்து நல்ல முதல்ல இந்த அம்மாவை பற்றி சொல்லிடுறேன். என்ன ஒரு ஆன்மீக அனுபவங்கள்ன்ற விஷயத்த சொல்லிவிட்டு அந்த 18 வருடம் கழித்து பெண் குழந்தைன்றவங்க என்ன விஷயன்றது வந்துடுறேன். அது நவராத்திரி சமயத்தில் கரெக்டாக இந்த அம்மா எனக்குள்ளே வரும்போது தான் இந்த விஷயத்தையும் நான் கேள்விப்படுற மாதிரி அமையுது. அறிவோம் மகாகாளி நான் எழுதுனேன் பார்த்தீங்களா போன வாரம், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அறிவோம் மகாகாளி எழுதுனா சில பெண் தெய்வங்கள் தொடர்பு வரும். ஒன்று நம்மளை நிறைய கோயிலுக்கு யாரோ கூட்டின்னு போகிற மாதிரி அமையும், இல்லை நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை வெளியிலேருந்தோ ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பெண் தெய்வங்கள் காட்சி கொடுக்கும்னு சொன்னால், அது மாதிரி தான் நான் அந்த காமாட்சியெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். எப்படி அந்த காமாட்சி தொடர்பு வந்தது, காமாட்சி விளக்கேற்ற சொன்னது, அதே மாதிரி வீட்டில் காமாட்சி அம்மன் படம் வந்து அவங்க போஸ்டரில் போட்டு போயிருந்தது எல்லாம் உங்களுக்கு காட்டினேன். அது இல்லாமல் அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு என்ன போக வச்சுது, அந்த திருமணம் அந்த கோயிலில் நடக்குதுன்றதுனால அந்த அறிவோம் மகாகாளி நான் எழுதிங்கிற சமயத்தில் இன் பிட்வீனில் தான் அந்த கோயிலுக்கு நான் போகிறேன். அந்த கோயிலுக்கு நான் போனது 14th. நான் இந்த அறிவோம் மகாகாளி உங்களை கூட சொன்னேன், 9/9/2025 வந்து மொத்தமே 9, கூட்டினாலும் 9, 2025 9, மாதமும் 9, இதுவும் 9, செவ்வாய்க்கிழமைனாலும் 9. அன்னையிலேருந்து அறிவோம் மகாகாளி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எழுதி முடிங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த இன்பிட்வீனில் தான் நிறைய காளி சம்பந்தமான சில விஷயங்களே நடந்தது. அதில் தான் அந்த கோயிலுக்கு என்னை அனுப்பிது. அதை நான் எழுதின அன்றைக்கி தான் இன்விடேஷன் வருது, அது பொன்னியம்மன் கோயில் வருது. அந்த பொன்னியம்மன் கோயிலில் அன்னமார்கள் அப்படின்ற ஒரு 7 தெய்வங்களை போட்ட வேல், அந்த முருகர் கையில் வச்சுருக்கிற வேலுனுடைய மேல் பாட்டு மட்டும் போட்ட மாதிரி உங்களுக்கு காட்டினேன் அந்த கோயிலே. அது யாருன்னா பொன்னர் சங்கர்ன்னு சொல்லிட்டு 2 பேர், அவங்க அண்ணமார்கள். நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த மாதிரி பெண் நிறைய வந்து அம்மா வீட்டில் வந்து நிறைய பெண்கள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அண்ணன்மார்கள், அம்மாக்களே வந்து பெண்கள் சம உரிமை சொத்து கேட்குறதோ இது மாதிரி பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் கும்பிடலாம். அது இல்லாமல் பொன்னியின் செல்வனுக்கும் சோழர்களுக்கும் ஒரு சம்மந்தங்குது. அந்த சோழங்கநல்லூரில், சென்னையில் இருக்கிற சோழங்கநல்லூரில் அந்த பொன்னி கூப்பிட்டது மட்டுமே இல்லை, இங்கே நான் நிறைய இந்த பொன்னியின் செல்வன்ற சினிமா சம்மந்தமாக எனக்கு எப்படி லிங்க் எல்லாம் ஆச்சு, புரட்டாசி மாதத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடின்ற விஷயம்லாம் நிறைய லிங்க் எப்படி வருதுன்னெலாம் சொல்லியிருந்தேன். இந்த பொன்னின்ற விஷயம் அது ஏன் வருதுன்னா, அறிவோம் மகாகாளி எழுதுனா இந்த மாதிரி எங்கேருந்தோ கொண்டு வரும். என்னுடைய பூர்வீகத்திலையோ இல்லை வேறு எதனா பூர்வீகத்திலையோ இல்லை வேறு ஏதாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காளி சம்பந்தமான உக்ர தெய்வத்தை பற்றி, தாந்திரிக சம்பந்தமான ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நியாயமாக அநேகமாக இந்த ராஜமாதங்கி நான் அறிவோம் மகாகாளி எழுதுகிற சமயத்திலே வந்திருக்க வேண்டியது போல். அது வந்து அப்போ பொன்னியம்மா காமிச்சதுனால ஒரு 4 நாள் லேட்டாக வருது இந்த ராஜமாதங்கின்ற விஷயம். இதில் அது வந்து கரெக்டாக எப்படின்னா நவராத்திரி சமயத்தில் கொண்டு வரணும்னு இவர் முடிவு பண்ணியிருப்பார், ஆவணி மூல சித்தர் முடிவு பண்ணியிருப்பார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆவணி மூல சித்தரை சொல்லிவிட்டு இந்த ராஜமாதங்கியை நான் போகிறதுக்கு முன்னாடி என்னை அப்லோடே பண்ண விடல. அதாவது நெட்டில் எதனா ப்ராப்ளம்னா நம்ம எந்த பிராண்டு வச்சுட்டுருக்கிறோமோ அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா உடனே கரெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து என்னை அப்லோட் பண்ணவே விடல. அப்லோட் பண்ணி அப்லோட் ஆகாமல் டெலீட் பண்ணேன் அந்த 3 நாளுமே. எப்போத்துலேருந்து
அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு. மகாலய அமாவாசை அன்னைக்கு தான் பிரியங்கா வந்து பிரியதர்ஷினி வந்து எனக்கு சொல்கிறாங்க, இந்த அம்மன் வந்து தெரிஞ்சிடுது, நமக்கு வந்து நமக்குள்ளே இந்த அம்மன் வராங்க அப்படின்றது புரியுது. ஆனால் அவங்கள பற்றி அந்த உணர்வுகளை நான் அப்லோடு பண்ணுறதுக்கு என்னை விடலை. என்னை அந்த வீடியோ மட்டும் பண்ணிடுதோ தவிர அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் போட விடலை. அதனால் தம்ப்நெயிலும் சரி பண்ணாமல் வெறும் இவர் ஆவணி மூல சித்தர் மட்டுமே வச்சு போட்டிருந்த பாருங்க 2 வீடியோ. அப்புறம் டியூஸ்டே கரெக்டாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஏன்னா அன்னைக்கு தொடங்கணும் நவராத்திரி, இல்லைன்னா பிரதமையை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தொடங்கணும். அன்னைக்கு போட்டுடலான்னு அன்றைக்கி எல்லாமே இந்த அம்மாவை பற்றி போட்டுடுறேன். இந்த அம்மாவை பற்றி நல்லா புரியுது, இந்த அம்மாவுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு எல்லாம் 1 மணி நேரம் வீடியோ அது ஏறக்குறைய பண்ணிடுறேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை என்ன அது வந்து போடவே அப்லோட் பண்ண விடலை. அந்த வீடியோவை நான் வந்து நேற்று புதன்கிழமை மத்தியானமாக தான் ஒரு 3 மணிக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பண்ணுறேன். ஏன்னா புதன்கிழமைக்கும் அந்த அம்மாவுக்கு தான் சம்மந்தங்குதுன்னு சொல்கிறது இல்லாமல் நேற்று இரவு தான் என்னுடைய வியூவரு, அதே சமயத்தில் எப்படி அகிலான்றவங்க, நான் சொல்கிற லிகித ஜபமாக இருக்கட்டும், அந்த எதை வச்சு வணங்குங்க அதை வச்சு வணங்குங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, எப்படி அகிலாவும் சவுதியிலேருந்து இந்த நானும் சொன்னேன், அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா ஃபாரின்லேருந்து ஒரு குழந்தை பிறகுதுன்றது ரொம்ப கஷ்டம், நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டு, குழந்தை பெற்றுன்னு கூட நீங்கள் அங்கே போயிடலான்ற மாதிரிலாம் சொல்லுவேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்தாங்க. வந்து ஒரு வருஷம் கழிச்சு, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் ஃபுல்லாக கனகம்பட்டி பழனிசாமி தான் அந்த 369 முறை எழுதுது. அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைய நான் சொன்ன செங்கல் விஷயத்துலேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறதோட ரொம்ப அவங்க கனகம்பட்டி இந்த ஆரஞ்சு பச்சை முருகன் பெருமாள்ன்ற விஷயத்தை அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது. ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன பாருங்க, அவங்களும் குழந்தை பிறந்து கரெக்டாக ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிற நேரம் வந்து நான் என்னுடைய பாட்டிக்கு ஒரு 100 வயசுக்கு 2 வயசு தான் கம்மின்னு நினைக்கிறேன், 98 97 என்னுடைய பாட்டிக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த ஊரில் தான் நான் அந்த வேப்பஞ்சேலெல்லாம் எடுத்தது. அது ஐயா வைகுன்றால் என்னை அனுப்பப்பட்டு அந்த வேப்பஞ்சேல ஐயா வைகுன்ற வீட்டில் நான் வந்து தாமரை போட்டு அவரை வர வச்சேன். அப்போ அவர் என்ன பண்ணார், சின்ன வயசில் உனக்கு வேண்டிய வேண்டுதல் ஒன்று இருக்குது, இந்த மாந்திரீகம் பில்லி சூன்யத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதுவான அவர் ஐயா வைகுன்றவங்களுக்கு. அவர் கோலத்தை வீட்டில் போட்டு அவரை ரொம்ப நான் கும்பிட்டப்போ தான் அவர் உனக்கு சின்ன வயசில் இருந்த ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேற்றாமல் இருக்குது, அந்த பாட்டி வந்து வேண்டிக்கிட்டது, அது அந்த பாட்டி உன்னை 3 மாதத்தில் போயிடுவாங்க, அதுக்குள்ளே நீ போயிட்டு 10 வருஷமாக நின்று போன அந்த வேப்பஞ்சேல அந்த மாரியம்மாவுக்கோ யாரோ ஒரு செல்லி அம்மாவோ எனக்கு தெரியல, அந்த ஊரினுடைய தெய்வம், அந்த இதுக்கு நீங்கள் வேப்பஞ்சேல எடுக்கிற விஷயத்துக்கு நீ போய் ஆகணும். இப்போ தான் தொடங்குறாங்க 10 வருஷம் அந்த பூஜைன்ற மாதிரி எனக்கு சொல்லி நான் போய் அதை பண்ணிட்டு வந்தது. அந்த ஊரில் 3 மாதம் கழிச்சுட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு வயசு 97 98. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த பாட்டியோடைய ஆத்மா கூட என்னால் உணர்ந்து ஒரு மாதிரி வாய் வார்த்தையாக பேசாமல் அந்த ஆத்மா கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடச்சிது. நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோவை. ஃபுல்லாக அந்த ஒரு கூட்டமாக சுற்றுறாங்க. ஏன்னா கொள்ளு பேரன்லாம் கூட உங்களுக்கு கொள்ளு பேரன் டாக்டரு ஐஐடியில் இது அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இவங்க பசங்க ஒரு விதமான சாதிச்சிருக்காங்க, கொள்ளு பேரன் பேத்திங்க ஒரு சாதனை படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய அப்படி ஒரு கும்பலாக சுற்றுனாங்க. அந்த குச்சி வச்சுன்னு நெருப்பு தீப்பந்தம் வச்சுன்னு சுற்றுவாங்க பாருங்கள். அது அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் எப்பவுமே அந்த ஆத்மா கூட நினைக்கிறது, அந்த ஆத்மா கூட நம்ம கூட மனசில் நினச்சாவே அவங்க கூட ஜாயின் ஆக முடியும், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ அந்த அம்மானுடைய ஆத்மா கூடயே நம்ம பேசுகிற மாதிரி உண்மையாக உணர்ந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி உனக்கு இருக்குதேம்மா, அந்த காலத்துலேயே எப்போ இருந்ததுலேயே வந்து இத்தனை பேரம் பேத்திங்க இவ்வளோ இதெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்கியே, என் விஷயத்தில் ஏமா சின்ன வயசுலேருந்து இப்படி இருக்குது, என் லைஃப் இருக்குதுன்ற மாதிரி நான் அந்த அம்மா கிட்ட அந்த ஆத்மா கூட ஒரு பேசுகிற மாதிரி ஒரு சிந்தனையோடவே நான் சுற்றிட்டே வரேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, மொத்த பேர் கையில் நிறைய பேர் சுற்றி வந்தாங்க. மொத்த பேர் கையில் இருந்த தீப்பந்தமே நின்று போச்சு, ஒரு புகை மட்டும் வந்துட்டுருக்கு. என்னுடைய ஒருத்தர் கையில் இருக்கிற அந்த தீப்பந்தம் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை 2-3 பேர் பார்த்தாங்க, கவனிச்சாங்க அதை. அப்போ வந்து அதை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சுது, ஒருவேளை அந்த ஆத்மா நம்ம கூட கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு நினச்சி நான் கேட்குறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃப்யூச்சரை நினச்சா. பல காரணங்களால் சின்ன வயசுலேருந்து நிறைய எதிரிகள் உருவாயிட்டாங்க எனக்கு. அதனால் நான் என்ன தான் நேர்மையாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்தாலும் சரி, சில விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மா கூட பேசிக்கிட்டே சுற்றுறேன் நான். அப்போ என்ன ஆகுதுன்னா,
எனக்கு ஃப்யூச்சரை பற்றி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கனகம்பட்டி ஐயா எல்லாம் நம்ம வணங்குறதுனால யூடியூப்பில் சொல்கிறேன்னே தவிர எனக்குள்ளே ஒரு உதறல் இருக்குது. அது ஒரு பிரபஞ்சம் பதில் சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னா, அதை பேசி முடிச்சுட்டு வந்து காரில் போய் பார்க்கும்போது 1 வருஷமாக என்கிட்ட பேசாத அகிலா பேசலைன்னா கூட ஏதோ சர்ப்ரைஸாக சொல்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஏன்னா நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லும்போதே சொல்வேன். என் சிஸ்டர் கூட வந்து குழந்தை பிறந்து 3 நாள் பொதான் நான் சொன்னேன் எல்லாருக்கும். முதல் குழந்தை போயிடுச்சு அவங்களுக்கு. நல்லாவே பிறக்கிற ஸ்டேஜில் 8th மந்த்லாம் ப்ரீமெச்சூராக பிறந்து கூட இருக்குது குழந்தைங்க. 8th மந்தில் போயிடுது அவங்களுக்கு நல்லபடி இருந்த குழந்தைய. அதனால நான் அது செகண்ட் பிறக்கிற குழந்தை பிறந்த பின்னாடி தான் சொல்லணும்னு முடிவு எடுக்கிறேன் நான். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அவங்கக்கிட்ட, அகிலா கிட்டலாம். அதனால கூட அவங்க இப்படி முடிவு எடுத்துருக்கலாம், ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம்னு ஐடியா இருந்தது எனக்கு. ஆனால் 1 வருஷம் அவங்க இது பண்ணுறதில்ல எதுவுமே. இந்த குட் மார்னிங் மெசேஜ் அந்த மெசேஜ் கூட எதுவும் அனுப்புறதில்லை அவங்களுக்கு டைமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ரொம்ப வருஷம் பத்து குழந்தை பெற்றிருக்கிற இப்போ புது மெத்தடே வந்து அவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்த விஷயம் நேற்று கேள்விப்பட்டது. அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு இவங்களை பற்றியும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான சிக்கல் என்ன இருக்குதுன்ற விஷயத்த சொல்ல போகிறேன். வெறும் கடவுளை கும்புறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கணும். ஒரு பேரம்பேத்தியை பெற்றுக்கிறதா இருந்தாலும், அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பிரசவ கால விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், நீங்களே வந்து இந்த பிளான் பண்ணி தள்ளி போகிறது குழந்தைய. நம்ம கோல் வந்து ஃபுல்லாக நல்லா ஃபாரின் போகணும், இல்லை வேலைக்கு நல்லா செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், அப்புறம் தான் நீங்கள் பண்ணிங்களான்னா அதனுடைய ஸ்ட்ரகிள் எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்ற விஷயம் வந்து இப்போ அகிலா விஷயத்தில் வந்து அது அப்படி அவங்களும் கொஞ்சம் நிறையா கொடூரமாக சில விஷயங்களை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் இதில் சில அனுபவங்களும் சொல்ல போகிறேன். இந்த 18 வருஷம் கழிச்சு இருந்தாலும் அதுலேயும் அவங்க நவராத்திரி சமயத்தில் அந்த மாதங்கியை வந்து எனக்கு நேற்று தான் எனக்குள்ளே வந்தாங்க. அவங்க நேற்று எனக்குள்ளே வந்தது வந்து எப்படி ஆவணி மூல சித்தரை வந்து நான் அவரை எழுதும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஒரு ஃபீவர் மாதிரி வந்து ஸ்டமக்கில் ப்ராப்ளம் வந்து அவர் கும்பிடும்போது எனக்கு ரொம்ப இதுவாச்சு. அந்த மூலத்தில் தொடங்கி அவிட்டத்தில் சொல்கிற சமயத்தில் எனக்கு அந்த ஆவணி மூல சித்தர் எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள உடலில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. அது சாதாரணமாக உடம்பு சரியில்லாது போன மாதிரி இல்லை, இது சித்தரனுடைய இதனால்தான். அப்போவே சொன்னேன் நான் உங்களுக்கு, பதஞ்சலி சித்தர் கூட இதனுடைய ரூபமாகிறாரு. அவர் மூச்சு காற்று பட்டாலே அவருடைய இவங்களுக்கு சொல்லித்தர்ற அந்த ஸ்டூடெண்ட்டுங்க கூட பஸ்ம் ஆயிடுவாங்கன்னு எதிர்க்கு ஒரு திரையை வச்சுக்கிட்டாருன்னு. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அதனால் இவரை வந்து எனக்குள்ளே வரும்போது இந்த சிலையை செஞ்சுட்ட பின்னாடி கூட எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனும் ஒரு மாதிரி ஸ்டமக்கில் ப்ராப்ளமெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாத வேறு ஒரு மாதிரி சுச்சுவேஷன் வந்து நேற்று தான் இந்த மாதிரி எனக்குள்ளே வராங்க மாதங்கி. புதன்கிழமை தான் அப்லோட் ஆகுது. நான் பண்ண வீடியோவை புதன்கிழமை தான் அப்லோட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் நேற்று தான் இவங்க அந்த 18 வருஷம் குழந்தை பிறந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு 13th பிறந்திருக்கு. 13th எனக்கு சில ஆன்மீக அனுபவங்கள் நடக்குது. அன்றைக்கும் 4வது நாளோ 5வது நாளோ நான் அறிவோம் மகாகாளி எழுதுறது. அன்றைக்கி எனக்கு வெட்டிங் டே. அன்றைக்கி மறுநாள் தான் நான் அந்த பொன்னியம்மன் கோயில் போகிறேன். நிறைய விஷயங்கள் அந்த அறிவோம் மகாகாளி இன்பிட்வீனில் நடக்குது. எனக்கு விஷயம் தெரியாமல் இருந்திருக்குது. ஆனால் அன்றைக்கி தான் பிறந்திருக்குது. நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அறிவோம் மகாகாளி எழுதுனா நிறைய பெண் தெய்வங்கள் தொடர்பு வரும்னு. அப்போது அந்த பொன்னியம்மன் மட்டும் இல்லாமல் அந்த காமாட்சி மட்டும் இல்லாமல் அந்த 13ஆம் தேதி தான் அந்த குழந்தை பிறந்திருக்குது. ஆனால் எனக்கு தெரிய வந்தது நேற்று தான். ராஜ மாதங்கி என் உடம்புக்குள்ளே வர சமயத்தில் தான் எனக்கு அந்த குழந்தை பிறந்த விஷயமும் அது கூட நிறைய அவங்க எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்ற விஷயம்லாம் தெரிய வந்தது. அந்த மாதிரி அவங்க வந்து அகிலா வந்து கனகம்பட்டி அவங்க வந்து வீடியோ போட்டவங்களுக்கு அவங்க குழந்தெல்லாம் பிறந்து ஒரு 10 நாள் கழித்து அந்த பாட்டியினுடைய இது முடிஞ்சிட்டு நான் வரேன். பாட்டிக்கிட்ட ஆத்மா கூட பேசுகிற மாதிரி வரேன். கரெக்டாக அந்த காரில் வந்து உட்காரும்போது அகிலா என்னை கால் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் கால் பண்ணுறேன், அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வரும்போது அத்தனை நாள் கழித்து அவ்வளோ பெரிய குட் நியூஸை நான் வீட்டுக்கு போய் குளிக்கிற வரைக்கும் ஒன்று அவங்க பண்ணும்போது நான் எடுக்க மாட்டேங்கிறேன், நான் பண்ணும்போது அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக வீட்டுக்கு நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்த உடனே கரெக்டாக அவங்க கால் பண்ணுறாங்க, நான் எடுத்துடுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது, 1 பையன் 1 பொண்ணு எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து என்ன ஆனார்னா விழுந்துட்டு அது கண்ணடி ஆகிடுது. இத்தனை வருஷம் பிறக்காமல் இருந்து இப்படி பிறக்குதுன்றது ஒரு பக்கம் திருஷ்டி ஆகுது. அதனால் வேண்டி என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் தொடர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன வண்டியிலேருந்து இது பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு. அடுத்தடுத்து அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்ததுன்றதுனால இது என்னால் யூடியூப்லேயே சொல்கிறதுக்கு இருந்தாங்க. அவங்க குழந்தை பிறந்து தானே நானே சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்னால சொல்ல முடியாது விட்டுட்டாங்க. ஆனாலும் 1 மாதம் கழித்து அவங்க என்ன பண்ணாங்க,
அவங்களும் நானும் கனெக்ட் ஆனதே கடுவெளி சித்தர்னால. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கடுவெளி சித்தர்னுடைய கடுவெளின்ற ஊர்லேயே போயிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பே உங்களுக்கு போட்டிருந்தேன் நான். அந்த கடுவெளின்ற ஊர்லேயே போயிட்டு அவங்க வாய்ஸ்லேயே பேசுனதை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. அவங்களுக்கு எனக்கு கனெக்ட் ஆனதெல்லாம் அந்த கடுவெளி சித்தர், அந்த செங்கல் வச்சு கும்புறது, இந்த 369 முறை எழுதுது, இந்த பச்சை ஆரஞ்சு, அப்படி இவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேர் சொல்லாமையே நீங்கள் நான் சொன்ன விஷயம் எல்லாமே சொல்லிங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் ஃபாரினில் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய கான்சன்ட்ரேட்லாம் ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அந்த உடம்பு சரியானா போதும், வீடு வாங்கினா போதும், அதுக்கு எதனா வழிமுறை சொல்லுங்கள், அதுக்கு வேண்டுதல் சொல்லுவாங்க. எனக்காக அங்கே இருந்த பாபா கோயிலில் போயிட்டு, ஃபாரினில் எந்த கண்ட்ரின்னு சொல்ல போகிறதில்ல, இப்போ அவங்க வேற ஒரு இதில் இருக்காங்க, வேறு ஒரு ஐலாண்டில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே அதையும் சொல்ல போகிறதில்ல, அவங்க பேர் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எனக்கு வியூவராக இருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டானவங்க. அவங்களும் ஒரு கடவுள் பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான் அவங்களதும். அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாரினில் இருக்கும்போது அங்கே இருந்த பாபா கோயிலில் அப்போல்லாம் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரைஸ் பேக்கை வாங்கி போய் எனக்காகவே என் பேர் சொல்லி எங்கள் பையன் பேர் சொல்லி எல்லாம் அங்கே இருக்கிற பாபா கோயிலில் போயிட்டு 2-3 முறை எனக்காக அர்ச்சனை பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற விஷயத்தை பற்றி அகிலா சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துடணும்னு சொல்வேன் நான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதை விட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதை விட எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு நல்லா ஆகணும், அதுக்கு சொல்லுங்கள், எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு நல்லா ஆகணும், அதையே தான் கேட்பாங்க. அது இல்லாமல் அவங்க வீடு வாங்குகிறோன்ற முக்கியமான விஷயம் இருந்தது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபாரினில் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு. அந்த ஆரம்ப காலத்தில் நம்ம தள்ளி போகிறதோ எதனா பண்ணிவிட்டு நம்ம வேறு எதனா பெருசாக செட்டில் ஆகணும். அவங்களுக்கு இந்த ஃபாரின் போய் செட்டில் ஆகணுன்றது இல்லை, அவங்க நிலைமையே அங்கே அவங்க சொந்த பிறந்த ஊர்லேருந்து போகாமல் அங்கே போய் தான் செட்டில் ஆகிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு. ரெண்டாவது நான் சொல்லுவேன் பாருங்கள், அப்பா அம்மாவே எதிரியாக போகலாம், கணவன் இப்போ இவங்களே எதிரியாக போகலாம், தான் 10 பசங்களே கூட எதிரியாக போகலான்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனே. கணவன் எதிரியாக இருக்கிறதெல்லாம் சாமானியமான விஷயம். ஆனால் அப்பா அம்மாவிலேயே யாருன்னா ஒருத்தர் எதிராளியாக இருக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பாபா ரொம்ப பக்தி அவங்களுக்கு. அவங்க நான் சொன்னதில் அகிலா ஃபாலோ பண்ணுறதை விட இவங்க வேறு மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. நான் சொல்கிற விஷயத்துலேருந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணது எதுன்னா, இந்த லிகித ஜபம். அப்புறம் நான் இந்த யூனிவர்ஸாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரபஞ்ச ரீதியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்படி எழுதுங்க, இது நடந்து முடிகிற மாதிரி எழுதுங்க. யூனிவர்ஸ் மெத்தடுன்னா இப்படி எழுதணும், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இப்படி எழுதணும், வேண்டுதலாக எழுதுதுன்னா இப்படி எழுதணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இதை மட்டும் அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. இப்போ கூட ஒன்று கேட்டாங்க அவங்க, அந்த மெயினாக இப்போ இன்றைக்கி டேட்டு கூட அவங்க ஹஸ்பண்டுக்காக தான் கேட்டாங்க அவங்க, அந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்ச நேரத்தில் எழுதுறதுக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, 18 வருஷம் கழித்து பிறந்தது நேற்று அவங்க சொல்கிறாங்க, 13ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அதாவது மகாயாள அமாவாசைக்கு முன்னாடி நாள் பிறந்திருக்கு. ஆனால் எப்படி பிறந்திருக்காங்கன்னா, ப்ரீமெச்சூராக 7வது மாதமே பிறந்துட்டாங்க. அதனால் வேண்டி ரொம்ப இவங்க அகிலா 2 குழந்தையா பிறந்ததுனால மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு, 2வது வீட்டில் வேறு அவங்க அந்த குழந்தையோட அப்பா வண்டியில் விழுறதும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வந்ததில் அவங்க ரொம்ப இதுவாகிட்டாங்க. அதாவது இப்போ பெரிய விஷயம் கிடைச்சதை அனுபவிக்க முடியாத மாதிரி சில சமயம் கடவுள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உனக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு கர்மா பயங்கரமாக இருக்குது, ஆனால் எப்படியோ நீ வேண்டுதலை பண்ணுற, ரொம்ப கடவுளை வணங்குறன்றதுனால உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அதை ஈஸியாக அனுபவிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார். அதில் 1000 முள்ளுங்களை சொருகி தான் கொடுப்பாரு. அது கூடவே சேர்த்து கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிடுற மாதிரி. உனக்கு கிடைக்கவே வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது உன் விதியில், ஆனால் நீ ரொம்ப சாமி கும்பிட்ட, ரொம்ப பண்ண, அதனால் வேண்டி உனக்கு இதை கொடுத்துட்றேன், பல வருஷம் கழிச்சோ இல்லை எப்போ ஒரு முறை கொடுத்துட்றேன், ஆனால் நீ அதில் நிறைய முள்ளுங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வா, நீ உனக்கு நல்லா கட்சிச்சுன்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க மைண்டில் பதியக்கூடாதுன்றது தான் கடவுளுக்கும் புரிஞ்ச விஷயம். கடவுளை அது பண்ணுற சடங்கு அது. அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்களுக்கு என்னன்னா, அவங்களது 14 வருஷம் கழிச்சு, இவங்களது 18 வருஷம் கழிச்சு. இவங்க இந்த சொந்த ஊருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இவங்களுக்கும் இந்த ஐவிஎஃப் போகிறதுனாலே அது 2 குழந்தைய அவங்க தீர்மானம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் 2 குழந்தையில ஒரு குழந்தையாவது நல்லா இருக்கும், ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் வேண்டி என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் பார்த்து பிறந்துச்சுன்னு அந்த 2 குழந்தையாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 4வது மாதத்தில் ஒரு குழந்தை போயிடுது. அப்போது பனிக்குடம் உடஞ்சிருது.
ஆனால் அந்த ஒரு குழந்தைய மட்டும் ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது. இன்னொரு குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் 2 குழந்தையும் தான் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஆப்ரேட் பண்ணி எடுத்த பின்னாடி 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு முறை குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரையல் கூட பார்க்க முடியுமா உங்களுக்கு? முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேணாம் ஒன்று மட்டும் இது பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 குழந்தையும் பண்ணுறதா இருந்தால் ஆப்ரேட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நல்ல காலமாக என்ன ஆயிருக்குன்னா, கெட்டதில் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி கடவுள் எழுதுது. இவங்க அந்த எழுதுறது தான் ரொம்ப எழுதுறது பிரபஞ்ச ரீதியான மெத்தடில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய லிகித ஜபம் எழுதுறது, இந்த மாதிரி நடந்து முடிகிற மாதிரி பிரபஞ்ச டைப்பில் எழுத சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தானாகவே நல்ல காலமாக அந்த 4வது மாதம் அந்த ஒரு இதான குழந்தை தானாகவே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே நல்ல காலமாக வெளியில் வந்துருச்சு. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள அந்த யூட்ரஸுக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்து தான் இருக்குது. அதனால் ஆனால் அந்த மாதிரி இருந்தும் அந்த குழந்தைய இன்னொரு பெண் குழந்தைய தக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அது என்னன்னா, நீ ஃப்யூச்சரில் நம்ம பிறந்துக்கலாம், இந்த வேலை போயிடலாம், அந்த ஃபாரின் போயிடலாம் நினச்சோம்னா என்ன ஆகும்னா, அப்போ வேறு வழியில் ஐவிஎஃப் தான் போய் ஆகணுன்ற சூழ்நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நீ அந்த குழந்தை பிறக்கிற ப்ராசஸில் தொடங்கும் போதே நீ அந்த வேலையை விட்டாகணும். அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பின்னாடி கூட அது இந்த மாதிரி தான் ஒரு குழந்தை இதாகி அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு பிறந்து இல்லை ப்ரீமெச்சராக 7ஆம் மாதம் பிறந்ததுன்னா அப்போவும் நீ மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரி மெட்டர்னிட்டி லீவு அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஃபுல்லாகவே நீ வேலையை விட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைக்காக இருக்கிற மாதிரி தான் ஆகும். நீ முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெரியவங்க அப்பா அம்மாங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கும்போதே செஞ்சுட்டாலே இது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லாமல் முடிஞ்சிடும். நீ ஆஃபீஸ் போய்கிட்டே கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஐவிஎஃப் நிலைமைக்கு போகாத மாதிரி நீ ஆர்டினரி இதில் இருந்ததானா நீ அந்த ப்ரெக்னெண்ட்டாகவே உங்களுக்கு 8th 9th மந்த் வரைக்கும் என் சிஸ்டர் போந்த ஆஃபீஸ்க்கு நார்மலாகவே போயிட்டு உங்களுக்கு பிறந்த பின்னாடி 3 மாதமோ 4 மாதமோ எடுத்துக்கினா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாங்களாத கூட ஒரு பேபி கேர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை தாண்டிடலாம். ஆனால் மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் வீடு வாங்கிட்டு நம்ம வேலை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும்னு சொன்னோம்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாகவே வேலைக்கு போகிற விஷயம். நீ ஒரு பெரிய நல்ல சம்பளத்தில் இருக்கிறனா கூட அன்றைக்கி ஒரு 10 வருஷம் பொறுத்து நீ வேலைக்கே போக முடியாத போகிற ஒரு சூழ்நிலை வரும். நீ முதல்ல எல்லாம் கழிச்சிட்ட பின்னாடி உனக்கு குழந்தை இல்லைன்றது இன்றைக்கி தெரியாது. அந்த வலி தனிமெல்லாம் அப்போ தான் வரும். முதல்ல குழந்தை வேணான்னு இருக்கும், அதுக்கப்புறம் அது பெரிய நரகமாக மாறும். அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயமே முதல்ல இதுதான் பெஸ்ட்டுன்னு நினைப்போம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும். அப்புறம் பிறக்கும்போது வேறு இந்த மாதிரி லேட்டாக பிறக்கிறதுனால அந்த பிறந்த பின்னாடி என்ன ஆகும்னா அதுக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னுவாங்க, அதுக்கு காது கேட்கல, அதுக்கு போய் டெஸ்ட்டுக்கு போடுவாங்க, இதுக்கு போய் டெஸ்ட் போடுவாங்க. அப்போது 100 இன்டர்வியூவை விட மோசமாக இருக்கும். 100 ஃபாரின் போகிற ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதை விட மோசமாக இருக்கும். அது வாழ்க்கையில் நம்ம ஃபாரின் போகிறதோ இல்லை வீடு வாங்குறதோ இல்லைன்னா நம்ம இது பண்ணுறது தான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி லட்சம் மடங்கு பெரிய விஷயன்றது என்னைக்கு தெரியும்னா அந்த குழந்தை பிறக்கிறது நீ ஐவிஎஃப் தான் போய் ஆகணுன்றது வர்றதோ இல்லை ஐவிஎஃப்லேயே இருந்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரு குழந்தை 4வது மாதமே இதாகி பிறக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரீமெச்சராக இந்த மாதிரி பிறந்துட்டா கூட அந்த குழந்தைக்கு நீ போயிட்டு இதை போய் டெஸ்ட் பண்ணி இந்த குழந்தைக்கே இல்லை என் சிஸ்டருக்கு குழந்தைக்கே நீ ஹார்ட் பீட் போய் டெஸ்ட் பண்ணு, நீ அதை டெஸ்ட் பண்ணு. அதில் வேறு பிறந்த உடனே எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் நான், பிறந்த உடனே ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய. அந்த மூச்சு சில குழந்தைங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அப்படி தேறி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மூச்சு திணறல் வந்துருச்சு, மூச்சு சரியாக விடுறது. உள்ளே போயிட்டு 3 நாள் பொறுத்து தான் நார்மல் வார்டுக்கு கூட்டின்னு வராங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தோணும். அன்றைக்கி இதெல்லாம் இந்த வேலைக்கு போகிறது எதுவுமே பெருசாக இல்லை, உலகத்துலேயே பெரிய விஷயம் நல்லபடியாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்குதுன்ற விஷயமே அன்றைக்கி டேட்டுக்கு தான் புரியுமே. நம்ம இது வரைக்கும் நம்ம எதை கோலன்னு நினச்சிருந்தோமோ அதெல்லாம் 4வது கட்டம்ன்றதுமே அன்றைக்கி மட்டும்தான் புரியும். இது யார் எத்தனை பேர் சொன்னாலும் இந்த விஷயம் புரியவே புரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு பிறந்து அவங்களுக்கும் ரொம்ப அந்த இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஃபீவர் வந்துருக்குது, கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெட் ரெஸ்ட் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மலாக இருந்து வயசில் கல்யாணம் பண்ணி வயசில் குழந்தை பெற்றுக்குன்னா நீ ஆஃபீஸ் போய் 9ஆம் மாதம் வரைக்கும் ஆஃபீஸ் போய் கூட நீ குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதில் யாரோ ஒரு 100ல் 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை பிறப்பிலேயே சுருங்கி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தான் இதுவாக தவிர வயசில் கல்யாணம் ஆகி வயசில் குழந்தை பிறந்துதானா உங்களுக்கு
இந்த ஐவிஎஃப்ல போகாமல் போயிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரி கோல்காக இல்லை, இவங்களுடைய சுச்சுவேஷனே, அம்மா வீட்டு சுச்சுவேஷனோ இல்லை வேறு சுச்சுவேஷன் இவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கே இதுதான் வழின்ற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. குழந்தை பிறகுதுன்றதை விட இன்னொரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி எல்லாருக்கும் இல்லைல்ல. நிறைய பேருனுடைய கோல் வந்து நம்ம அப்புறமா பெற்றுக்கலாம், நம்ம நல்ல கம்பெனிக்கு போயிட்டு ஃபாரின் போயிட்டு வீடு வாங்கிட்டு, இல்லைன்னா இங்கே உள்ளூர்லேயே எதனா இந்த மாதிரி பெரிய அரசியலில் நம்ம பெரிய ஆளாக வந்துட்டு அப்புறம் பிறந்துக்கலான்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு மோசமான விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்ற விஷயத்தையும் அவேர்னஸாகவும் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்த அவங்க நேற்று சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தை பிறந்தது 7வது மாதம், நீங்கள்லாம் கூட வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு 7th மந்த்தே பிறந்துட்டாங்க. இப்போ அந்த பெண் தெய்வம் நவராத்திரி சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் அறிவோ மகாகாளி எழுதுகிற நேரத்தில் பிறந்திருக்காங்க, என்னுடைய வெட்டிங் டே அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இன்னைக்கு இது வந்து நேற்று புதன்கிழமை தான் ராஜமாதங்கியே என் உடம்புக்குள்ளே இறங்குறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. நேற்று நைட்டு தான் அவங்க இந்த மெசேஜை எனக்கு சொல்கிறாங்க. பெண் தெய்வம் கன்னி தெய்வமாகவும் பார்க்குறேன், அந்த ராஜமாதங்கியாகவும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து நீங்களும் வேண்டிக்குங்க. அந்த 7வது நான் சொல்கிற பாருங்க, 7ன்ற நம்பரோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்குது ராஜமாதங்கின்னு. ராஜமாதங்கியை ஒரு சப்தமி அன்னைக்கு சித்திரை மாதத்தில் தான், வளர்பிறை சப்தமியில் தான் அவர் மாதங்கேஸ்வரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த ராஜமாதங்கி இவருக்கு வந்து அந்த மாதங்க முனிவருக்கு பிறகுறாங்க. அந்த மாதங்க முனிவர் பிரம்மனுடைய பையன். அந்த மாதங்க முனிவர் சிவனை நோக்கி தவழ்ந்து, எனக்கு பார்வதியே எனக்கு வந்து பொண்ணாக பிறந்து சிவனே எனக்கு மருமகனாக வரணும்னு விரும்புகிறாங்க. அப்போது அவர் வேறு ஒரு ரூபத்தில் மாதங்கேஸ்வரரை வந்து இந்த மாதங்கி ராஜமாதங்கி வந்து பார்வதி ரூபத்தில் வந்து அவருக்கு பிறந்து, இந்த அம்மாவுக்கு கரெக்டாக 7 வயசு இருக்கும்போது 7வது மாதம் தான் பிறந்தது. 7வது மாதம் பிறந்தது நேற்று அவங்க சொல்கிறாங்க. ராஜமாதங்கிக்கு கரெக்டாக 7 வயசு, 7க்கு நம்பர் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று புதன்கிழமை, நேற்று தான் அவங்க எனக்கு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா 3 நாளாக இந்த அம்மாவை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சா போட விடல. நேற்று புதன்கிழமை தான் போட முடிஞ்சுது. நேற்று நைட்டு இது சொல்கிறாங்க. அந்த மாதிரி 7 வயசு இந்த அம்மாவுக்கு இருக்கும்போது மாதங்கேஸ்வரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சப்தமி திதி, சப்தமின்னா 7, சப்தமின்னா இசை, சரிகம பதனி, சப்தம்னா சவுண்டு, சப்தம் 7, அது கூட சம்மந்தங்குது. இந்த மாதிரி கையில் வீணை இருக்குது, இசையோடு சம்மந்தப்பட்டுக்குது, அதனால தான் சப்தமி அதுவும் இருக்குது உங்களுக்கு. சப்தமாதாவில் இந்த அம்மா ஒன்றுன்னும் இருந்திருக்கு. இந்த அம்மாவுடைய முன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமகள் இருக்கிற இடத்துல தான் கலைமகள் இருக்க மாட்டான்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது, கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்தை தனம் எல்லாமே இந்த ராஜமாதங்கிக்கு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அழகாக இருக்கிறாங்க. நல்ல கம்பீரமான தோற்றத்தோட இந்த ராஜமாதங்கி அவர்கள் இருக்கிறாங்க. அதாவது ராஜமாதங்கிய ராஜசியாமலா, ராஜமாதங்கி, காதம்பரி, வாக்விலாசினி அப்படின்னு நிறைய பேரால இந்த அம்மாவுக்கு பெயர் இருக்குது. அதாவது சங்கீத மும்மூர்த்திகளை இந்த அம்மாவை பற்றி ரொம்ப பாடி இருக்காங்க. கவி காளிதாசர் வந்து ஷியாமலா தண்டகத்தில் இந்த அம்மாவை பற்றி பாட்டு பாடியிருக்காங்க. ஆதிபரா சக்தியினுடைய மந்திரினியாக இருந்து அற்புதமான ஆலோசனைத்தை சொல்கிறவர். ஏன்னா அந்த தாந்திரிகம் ராஜஷியாமலா அப்படின்னு லலிதா சகசரநாமத்தில் 1000 பேரில் 1 ஆஃப் த பேராக ராஜஷியாமலான்ற பேர் லலிதா சகசரநாமத்தில் வருது இந்த அம்மாவுடைய பேர். சக்தி வழிபாட்டில் சப்தமாதாக்களில் ஒருவராகவும் இந்த அம்மா பார்க்குறாங்க. அதை விட எல்லாத்தையும் மெயின் விஷயம் என்னன்னா, தசமகா வித்யாக்களில் 9வது தேவியாக ராஜமாதங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குங்குமத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9 முறை இல்லைன்னா 7 முறை, ஏன்னா 9வது அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, 9வது தேவியாக இருக்கிறாங்கல்ல தசமகா வித்யாக்கள், அதனால் 7ன்றதும் எதுக்காக தொடர்புன்னு சொல்லியிருக்கேன். இந்த அம்மாவுக்கு 9 முறையோ அல்லது 7 முறையோ நீங்கள் பச்சை கலர் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க. மூலத்தில் தொடங்கி அவிட்டத்தில் சொல்கிறது நான் 4ஆம் தேதி திங்கக்கிழமை, 3ஆம் தேதி திங்கக்கிழமை தொடங்கி 29ஆம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி தொடங்கி உங்களுக்கு இதில் வரும். அக்டோபர் 3ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு படமோ இல்லைனா ஒரு சின்னதாக சந்தனத்தில் கூட பிடிச்சி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் களிமண் உங்களுக்கு கிடைக்கலன்னா சரஸ்வதியும் பிடிக்கணும், ஆவணி மூல சித்திரையும் பிடிக்கணும், இந்த ராஜமாதங்கியும் பிடிக்கணும். படமாக வேணால் இந்த மாதிரி நெட்லேருந்து பார்த்து எடுத்து வாங்கி வச்சுக்கிறதுனாலும் வாங்கி வச்சுங்க. இல்லைன்னா சரஸ்வதி படத்தை ராஜமாதங்கியாக நினச்சி கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அம்மா வணங்கும்போது பச்சை கலர் குங்குமத்தில் நீங்கள் 9 முறையோ 7 முறையோ அந்த அம்மா படத்து மேலேயோ நீங்கள் அந்த குட்டி இது மாதிரி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மேலேயோ அந்த பச்சை கலர் குங்குமத்தை விட்டுக்கிட்டே
நீங்கள் இந்த மாதிரி வெறும் ராஜமாதங்கி போற்றின்னு மட்டுமே சொல்லனா கூட போதும். ராஜமாதங்கின்னு பேர் சொல்லி சொன்னால் கூட போதும். இல்லைன்னா அந்த மாவனுடைய நான் சொன்ன இதுங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாவனுடைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நெட்டில் கிடச்சிதானா அதை நீங்கள் படிச்சிங்களாலும் சரி. இந்த அம்மா கிட்ட உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னாலும், அது குழந்தை வேணுன்ற விஷயமோ, கல்யாணம் வேணுன்ற விஷயமோ, பணக்காரோட விஷயமோ, முக்கியமாக அறிவு சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமாக தீய சக்திகள் இருந்த விளக்குகின்ற விஷயங்கள். இப்போ நம்ம சரஸ்வதினாவே நம்ம வெறும் படிப்பு மட்டுமே கேட்டுருவோம். அந்த நவராத்திரினாவே அதில் ஹைலைட் யார் ஹீரோயின்? அதில் சரஸ்வதி பூஜைன்னு வருது. ஆயுத பூஜைன்றதும் சரஸ்வதி பூஜைன்றது ஒன்றா இருக்குது, புரியுதுங்களா? ஆயுதம்ன்றது என்னது? நம்ம கத்தி, இது அது பேர் என்னது, ஆழாக்கு எல்லாமே வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அதில் ஆயுதம் அப்படின்னு பண்ணுறோம். ரோட்டில் போகிற வண்டியிலேருந்து எல்லாமே மிஷின் மாதிரி விஷயங்களுக்கும் ஆயுதம், ஆயுத பூஜைன்னும் அது சொல்கிறோம், சரஸ்வதி பூஜைன்னு சொல்கிறோம். சரஸ்வதி பூஜைன்றது வந்து வெறும் அறிவை பயன்படுத்துகின்ற, ஆனால் அந்த அறிவை உன் கையில் இருக்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்த அப்படின்றது. அந்த ஆயுதம் நீ ஒரு மிஷின் இது பண்ணுற, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற, இல்லைன்னா வண்டி ஓட்டுறன்றது தாண்டி எதிரிகளை கத்தியை கொண்டு எப்படி வந்து உனக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஜான்சி ராணி மாதிரி எப்படி நீ வந்து அந்த போட்டி போடுவ. உனக்கு போர்க்களம் கிடையாது, ஆனால் வந்து அறிவுபூர்வமாக உனக்கு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ உறவுலையோ பங்காளி பகையோ ஏதோ ஒன்று அறிவுபூர்வமாக உங்க கூட அந்த கத்தி சண்டை நடக்குது. அப்போ அந்த அறிவை கத்தி போன்று, அந்த கத்திக்கு குங்குமம்லாம் வச்சு நம்ம ஆயுத பூஜைக்கு எல்லாத்துக்கும் மிஷினுக்கெல்லாம் வைக்கிறோம், வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜுக்குலேருந்து மொத்தத்துக்கும் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்துறதுக்கு சரஸ்வதி அறிவு படிப்பு அப்படி. ஆனால் இந்தம்மா சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம், இந்தம்மா காளி ரூபமாகவும் இருக்கிறாங்கன்றதுக்கு நேற்றே எனக்கு வந்து எப்படி உணர்ந்ததுன்னா, ஏதோ ஒரு வகையில் நேற்று இந்தம்மா வந்து எனக்கு காமாக்கியா கூட இந்தம்மா தொடர்பு கொண்ட விஷயத்த எனக்கு புரிய வச்சாங்க. காமாக்கியா வந்து ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார், இருக்கத்துலேயே ரொம்ப மாந்திரீகம் தாந்திரிகத்தில் பேர் போனது கேரளாவும், அதுக்கப்புறம் ஏதோ அஸ்ஸாமோ ஏதோ ஒன்று சொன்னார், கல்கத்தாவோ ஏதோ ஒன்று சொன்னார். அதில் அந்த காமாக்கியா கோயில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுன்னு தெரியல, மறந்துட்டேன் நான். அந்த இடத்து தான் சொன்னார் அவர், காமாக்கியான்னு. ஏன் இந்தம்மா கூட போய் காமாக்கியா கோயில் தொடர்பு கொடுக்குதுன்னு பார்த்தா, இந்தம்மா தாந்திரிக ரூபம் காளி ரூபமாகவும் இருக்கிறாங்க, ஆனால் சரஸ்வதி ஜாயின் ஆகியிருக்காங்க. அதனால் எனக்குள்ள அந்த ஒரு உணர்வு, அது ஒரு மாதிரி கனவு மாதிரியும் வெளியிலையும் தெரிஞ்ச ஒரு உணர்வு. ரெண்டாவது என் உடம்புக்குள்ளேயே சில உணர்வுகள் ஏற்பட்டது. அந்த இந்தம்மா வந்து காமாக்கியா கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறாங்க, தாந்திரீகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. சாபதோஷம் நீக்குகின்ற, உங்களுடைய திருஷ்டி பொறாமை நீக்குகின்ற, எந்த ஜென்மத்திலேயோ எந்த சமயத்திலேயோ உங்களுக்கு யாரோ உங்கள் மீது வைத்துகின்ற கோபம், பொறாமை, சாபம், தோஷம், பில்லி, சூன்யம் எல்லாத்தையும் அழிக்கின்ற விஷயமா இந்த அம்மாவை பார்க்கலாம் நம்ம. இப்போ அதெல்லாம் போய் நம்ம சரஸ்வதி கிட்ட கேட்க முடியாது. சரஸ்வதி கிட்ட நீ படிக்கலாம், இன்டர்வியூ போனால் வின் பண்ணணும், நீ வந்து ஸ்கூல் படிக்கணும், வண்டி சரியாக ஓட்டணும், ஃப்ரிட்ஜு சரியாக ஓடணும், அந்த இடத்துல தான் நீ நிற்க முடியும். ஆனால் தாந்திரிக ரூபம்னா அது காளி இந்த மாதிரி கூட ஜாயின் ஆகுது. அதுலேயும் எனக்கு பர்சனலாக புரிஞ்சது நேற்று இந்த மாதிரி கூடயும் அந்த காமாக்கியாவுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. எப்படி ஆவணி மூல சித்தருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்த மாதிரி எனக்கு வேறு ஒரு உணர்வு வந்தது நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு வந்து அது வந்து ரத்த ஓட்டத்தில் எனக்கு காமிச்சது. அது என்னுடைய ரத்த ஓட்டத்தில் அது காட்டுது எனக்கு. அந்த ராஜமாதங்கி வந்து உள்ளுக்குள்ளே வர்றதும், அந்த காளி ரூபம் எவ்வளோ உக்கிரமாக இருக்குதுன்றது விஷயம்ன்றமோ, எனக்கு அந்த இவரை வணங்கும் போது எப்படி வாமிட்டிங் சென்சேஷனும் வயிறு ப்ராப்ளம் அந்த மாதிரி இது வேறு மாதிரி ஒரு உணர்வை வந்து கொடுத்தாங்க. ஆனால் கரெக்டாக நேற்றே இந்த எல்லா உணர்வும் வந்தது. இந்த உணர்வும் அப்படி தான் வந்தது. அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த விஷயம் நேற்று எனக்கு அந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, 18 வருஷம் கழிச்சுன்ற விஷயத்த. 18ன்றது கூட்டினமானா 9. இந்த 18ன்ற நம்பர் நம்ம நிறைய கடவுளோடு நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது. 9 இந்த அம்மாவது வந்து 9வது இதுவாக பார்க்குறாங்க அவங்களுக்கு, தசமகா வித்யாக்களில் 9வது. இந்த அம்மாவனுடைய சக்தி நேற்று என் உடம்புக்குள்ளே வர்றது, என்னை சுற்றி நடக்கிற விஷயம், இந்த அம்மாவுக்கும் காமாக்கியாவுக்கும் ஏதோ சம்மந்தங்கிற விஷயம், ரொம்ப தாந்திரிக சக்தி இருக்கிறவங்களா இருக்கிற விஷயம்ன்றும் புரியுது. அதே சமயத்தில் அந்த குழந்தை பிறந்த விஷயத்த 13ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்குது இப்போ சொல்கிறாங்க அவங்க. அறிவம் மகாகாளி நான் எழுதின சமயத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் நேற்று நவராத்திரி சமயத்தில் எனக்கு இந்த அம்மாவை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ண விடாமல் இருந்தது. ஆனால் உங்களுக்கு அப்லோட் பண்ண பின்னாடி எனக்கு அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பெண் குழந்தை அதே சமயத்தில் இத்தனை விஷயம் கனெக்டாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இந்த அம்மா இருப்பாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அந்த குங்குமத்தை இப்போதைக்கு ஒரு பச்சை கலர் குங்குமம், அதுக்கப்புறம் வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரு சொம்பில் இப்போ கூட நீங்கள்
சரஸ்வதி தேவி தான் மூல நட்சத்திரத்தில் இது பண்ணும். இப்போயே கூட நீங்கள் ஒரு சொம்புக்கு அரிசி போட்டு உள்ள 7 ரூபாய் போட்டு சுற்றி பச்சை கலர் துணி கட்டி மேலே தேங்காய் வச்சு அந்த முகம் வீட்டிலேருந்து தானே அதை வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் ராஜமாதங்கியாக நினச்சி அவங்கள கேளுங்க. எது வேணால் கேளுங்க. 7 முறையாவது 9 முறையாவது உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிளி ரூபமாகவோ கரும்பாகவோ வீணை ரூபமாகவோ அல்லது பிறைச்சந்திரன் ரூபமாகவோ பச்சை நிறமாகவோ இந்த மாதிரி தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ளும்போது ஒரு மாதிரி அமானுஷ்யம் நிறைந்த காளி சக்தி நிறைந்த ஒரு அமானுஷ்யம் நிறைந்ததாக அது இருக்கும். யாருன்னா பச்சைக்கலை துணியை கட்டின்னு கூட வரலாம். அதை நீங்கள் கவனிங்க. இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அவங்கள வேண்டத்தில் இருக்குது. அது நீங்கள் சொம்பா வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கலாலும் சரி, அவ்வளோ சக்தி இந்த மாதிரி இருக்குதுன்றதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.